மத்தேயு 18:15 உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு திருச்சபையில் சகல் விசுவாசிகளின் உறவில் ஏற்படும் பிளவுகளை எவ்வாறு சரிசெய்ய வேண்டுமென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். இன்று நாம் முதலில் நமக்கு எதிராக குற்றம் செய்த நபரிடம் தனிமையில் பேசி பிரச்சனையை தீர்க்க முயல வேண்டும். ஒரு புண்ணை குணப்படுத்த முதலில் அதை ஒரு துணியால் மறைக்க வேண்டும். அதுபோலவே ஒரு சகோதரனின் தவறை தனிமையில் பேசும்போது அவனுடைய மனசாட்சி இன்னும் எளிதாக திறக்கப்படும். தனிமையில் பேசும்போது அவனது கௌரவம் காக்கப்படுகிறது. இது அவன் மனம் திரும்புவதை எளிதாக்குகிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபரின் நற்பெயரை காப்பது உங்கள் கடமை. அன்பானது திரளான பாவங்களை மூடும். நீங்கள் உங்கள் சகோதரனிடம் செல்லும்போது ஒரு நீதிபதியைப் போலவோ அல்லது தண்டனை கொடுப்பவரைப் போலவோ செல்லாதீர்கள். ஒரு வைத்தியரைப் போல செல்லுங்கள். கசப்பான வார்த்தைகள் இதயத்தின் கதவுகளை மூடிவிடும். அன்பான வார்த்தைகளே மனம் திரும்புதலுக்கான சாவியாக அமையும். அவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன்னால் அவனிடமே பேசுங்கள். ஒரு சகோதரன் தவறு செய்தவுடன் அதை சபையிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ பரப்பக்கூடாது. அது அந்த சகோதரனை அவமானப்படுத்தும். பல நேரங்களில் நாம் மற்றவர்களிடம் முறையிடுகிறோம், ஆனால் சம்பந்தப்பட்ட நபரிடம் செல்வதை தவிர்க்கிறோம். இது புறங்கூறுதலாகும். ஒருவருடைய தவறை சபையில் அல்லது பொது இடத்தில் சொல்வது என்பது அவருக்கு ஒரு சமூக மரணத்தை தருவதற்கு சமம். இரண்டாவது, அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அதாவது சகோதர சிநேகம் என்பது பாவத்தை பார்த்தும் பார்க்காமல் இருப்பதல்ல. மென்மையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் குற்றத்தை உணர்த்த வேண்டும். ஒருவன் விஷத்தை உண்ணும்போது அதை தட்டிப் பறிப்பது எப்படி அன்போ அதுபோலவே பாவத்தை கண்டிப்பதும் அன்பின் வெளிப்பாடே. கோபத்தினால் அல்ல, அவன் ஆத்துமா அழியக்கூடாது என்ற கரிசனையினால் இது செய்யப்பட வேண்டும். தேவன் நமது கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்திருக்கும்போது நம் சகோதரன் செய்த ஒரு சிறு தவறை மன்னிக்க நாம் தயங்கக்கூடாது. நாம் மற்றவர்களிடம் காட்டும் மன்னிப்பு நமக்கு கிறிஸ்துவிடம் கிடைத்த மன்னிப்பிலிருந்து வர வேண்டும். உங்கள் நோக்கம் நீங்கள் சரி என்று நிரூபிப்பதல்ல, மாறாக அந்த சகோதரன் பாவம் என்ற குழியில் விழுந்து விடாமல் அவனை மீட்டெடுப்பதே ஆகும். உங்கள் நோக்கம் விவாதத்தில் வெற்றி பெறுவதல்ல, அந்த மனிதனை மீண்டும் கிருபையின் பாதையில் திருப்புவதே ஆகும். நாம் ஒரு வழக்கறிஞரைப் போல குற்றம் சாட்டாமல் ஒரு வைத்தியரைப் போல குணப்படுத்த செல்ல வேண்டும். நீங்கள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, உங்கள் சகோதரன் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். ஒரு ஆத்துமாவை மீட்டெடுப்பதே இந்த சந்திப்பின் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். ஆதாயப்படுத்துதல் என்பது அவனை மீண்டும் கிறிஸ்துவிடமும் சபை உறவிலும் சேர்ப்பதாகும். நீங்கள் கோபமாக இருக்கும்போது அவனிடம் செல்லாதீர்கள். உங்கள் இதயம் அமைதியடைந்த பிறகு செல்லுங்கள். ஆண்டவரே, நான் என் சகோதரனை ஆதாயப்படுத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபித்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் கண்களில் இருக்கும் உத்திரத்தை முதலில் கவனியுங்கள். அவனை சுட்டிக்காட்டும் முன் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நானும் ஒரு பாவிதான், கிருபையினால் மட்டுமே நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு செல்லுங்கள். உங்கள் சொந்த கருத்தை சொல்லாமல் தேவனுடைய வார்த்தையைக் கொண்டு அந்த தவறை உலர்த்துங்கள். மென்மையான நாவு எலும்பையும் நொறுக்கும். கடினமான வார்த்தைகள் இதயத்தை மூடிவிடும். ஒருவேளை அவன் கேட்டுக்கொண்டால் அந்த தவறை மீண்டும் யாரிடம் சொல்லாமல் அங்கேயே புதைத்துவிட வேண்டும். உங்கள் சகோதரன் தவறு செய்யும்போது அவனை காயப்படுத்த ஒரு வாளை எடுக்காதீர்கள். அவனை குணப்படுத்த ஒரு மருந்தை கொண்டு செல்லுங்கள். அவனை கீழே தள்ளுவதை விட அவனை தூக்கி விடுவதே ஒரு கிறிஸ்தவனின் உண்மையான வெற்றி. பிரியமானவர்களே, இப்படியாகவே திருச்சபையும் குடும்பமும் அன்பால் கட்டப்பட வேண்டும். ஒருவரையொருவர் மன்னிக்கவும் ஒருவரையொருவர் சீர்படுத்தவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.